வாழைப்பூ வடை செய்யணும். ஓகே, எல்லாரும் செஞ்சிருச்சுன்னா இருந்தாலும் நாங்கள் பேச்சுலர் தான் செய்யறோம். எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க. இங்கே க்ளோஸ் அப். இது வந்து கடலைப்பருப்பை வந்து கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கோம். ஊறினா தான் மிக்சியில் போட்டு அரைக்க முடியும். அதுக்காக ஓகே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதை மிக்சியில் போட்டுக்கலாம். இது வந்து தண்ணி ரொம்ப விடாமல் ரொம்ப நைஸாக மாறிக்காதீங்க. அதே மாதிரி ரொம்ப பருப்பு இருக்க மாதிரி மீடியம் ஆஃப் அரைச்சிருக்கணும், ஆஃப் அரையாமல் இருக்கணும். அந்த மாதிரி உப்பு அப்புறம் கூட போடலாம். கலக்கும் போது போட்டு தொலை வந்து நெல் வந்து கடை போட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி இணைஞ்சிருக்கா மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்குங்க. அடுத்தது வந்து வாழைப்பூ. இது வந்து ஆல்ரெடி நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப லேட் ஆகுறதுனால இருந்தாலும் ஒரு வாட்டி உங்களுக்காக க்ளீன் பண்ணி காட்டுறதுனால சாம்பிள் மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். எதுக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து இதை பிச்சிருங்க. இது வந்து போடக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து இது நடுவில் இருக்கிறதுலே வந்து பெருசாக இருக்கும். இதுதான் நடு வேறுன்னு சொல்லுவாங்க. அதில் இது எடுத்து போட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும் சமையல், அதனால இதை வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. நிறைய மிச்சமாகுது. ஃப்ரிட்ஜில் வச்சு காலைல படம் போட்டு நல்லா எப்படிலாம் மிஷின் பண்ணுறாங்க கேட்பாங்க சரியா. அப்படி போ இந்த 10 ரூபாய் கேட்டு வரோம். நான் இல்லைன்னு சொல்றேன். அப்படியே ஓடி போட்டாங்க. வட்டைக்கு உப்பு மட்டும் பார்க்கணும். அப்புறம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஓகேவா. உப்பு மட்டும் செக் பண்ணிடுங்க. 1 2 வாழைப்பூ வந்து உள்ள இருக்கு, அதனால வெளியே தெரியாது. அதுக்காக நாங்கள் டெக்கரேஷனை போட்ட வாய்ப்பு வருதுன்னு சொல்லி இருக்குதுங்க. ஏன்டா இது பண்ணேங்க எடுத்து வாயில போறானுங்க. பார்ட்னர்ஷிப் என்ன இருக்குமோ அதுவும் கம்போஸ் லிங்க் இருக்க மாட்டேன்.
போண்டா விக்கி ஆஃப் பண்ணி போட்டுரு இடங்க அது போட்டுரு விக்கி ஆஃப் பண்ணிடுறா சீக்கிரம் அடிஷன் பண்ணிடுறா போதும் அவ்வளவுதான் சாப்பிட்ற அவ்வளவுதான் வாழைப்பூ ரெடி வாழைப்பூ ரெடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு வாங்க டேஸ்ட் பண்ணலாம் வாங்க போலாம் உப்பு மட்டும் லைட்டா கம்மியா இருக்கு நீ தான்டா ரிவ்யூ நான் சொன்னேன் ஓகேமா